திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு யாத்திரை கிளம்பி போற வழியில இருக்கிற நடுநாட்டு தலங்கள்லாம் பாடி ஸ்துதி பண்ண பதிகங்கள் பார்த்துன்னு இருந்தோம். திரு ஆமாத்தூருங்கிற ஸ்தலத்துல பாடின ஒரு பதிகம் பாடி நிறுத்தினோம். இரண்டாம் திருமுறை 50வது பதிகம். பண் ஸ்ரீகாமரம் பாடியாச்சு. பதிகத்தை பார்க்கணும். குன்றவார் சிலை குன்றவார் சிலை நான் அரா வரி வாளி கூர் எரி காற்றின் மும்மதில் வென்றவாறு எங்கனே. ஒரு ஆச்சரியமா எப்படி இப்படி ஒன்று அச்சீவ் பண்ணின அப்படின்னு ஈசனை கேட்குற மாதிரி சொல்றார். மலை சிலை, சிலைனாக்கா நம்ம ஸ்டாச்சு அப்படின்னு பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுறோம். ஷிலா அப்படி சம்ஸ்கிருத பதம். ஷிலாங்கிறது கல்லுனால ஆன அந்த மேருமலை, அதை போய் வளைச்சு குன்றவார் சிலை. சிலைனா இது வில்லுங்கிற அர்த்தமும் இருக்கு, சாப்பம் அப்படிங்கிற அர்த்தம், தனுசு. ஸோ குன்றவார் சிலை, குன்று மேரு மலையை போய் வளைச்சு வில்லா கையில வச்சுட்டு இருக்கிறவர். அதுக்கு நான் அந்த வில்ல வளைஞ்ச வில்ல ரெண்டு எண்டையும் சேர்த்து போட்டு கட்டணும். அதுக்கு அரா நான் அரா பாம்பை நான் வாசுகிய இழுத்து வச்சு நானா கட்டியிருக்காரு. அப்புறம் வரி வாளி கூர் எரி, நல்ல ஷார்ப்பா அம்பு அதுல போட்டு வச்சுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னாக்க அக்னி. அக்னிய அம்பா வச்சு காற்றின் மும்மதில் வென்றவாறு எங்கனே. அப்படி ஒரு நிலை இல்லாம ஒரு லாட்டிடியூட் லாங்கிடியூட் பொசிஷனே குறிக்க முடியாது. இந்த திரிபுராசுரர்களோட 3 புறங்களுக்கு அந்த சிட்டிஸ் they'll be roaming all over. ஆகாசத்துல அப்படி காத்துல அப்படி சுத்தின்னு இருக்கக்கூடிய அந்த 3 புறங்களையும் இந்த 3த்தையும் வச்சுட்டு நீ எரிச்சுட்டியே எய்தவாரி எங்கனே, எப்படி அதை பொசிட்டின. விடையேறும் வேதியனே தென்றலார் மணிமாட மாளிகையும் தூளிகைக்கு எதிர் நீண்ட பெண்ணை மேல் அன்றில் அணையும் ஆமாத்தூர் அம்மானே. திரு ஆமாத்தூர்ங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கிறவனே. அது அந்த ஸ்தலத்தோட வர்ணனை. தென்றலார் மணிமாட மாளிகை, அப்படியே நல்லா அந்த ஸ்தலத்துல வாழக்கூடிய ஜனங்கள்லாம் அழகா மணி மாளிகைகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா. க்ஷேமமா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கா. பெரிய அழகான வீடுகள்லாம் இருக்கு. அப்படி தென்றல் காற்று வீசுறது, அந்த மாளிகைகள்லாம் அப்படியே வீசி போயின்னு இருக்கு. சூளிகைக்கு எதிர் நீண்ட பெண்ணை, அது அங்க பெண்ணை நதி கொஞ்சம் பக்கத்துலயே தான் இருக்கு. அந்த ஜலத்துலேருந்து வரக்கூடிய அந்த பிரீஸ், அப்படி கூல் பிரீஸ் அந்த மாட மாளிகைகள் வீடுகள் அது மேலெல்லாம் அப்படியே வீசுறது. அன்றில் அணையும். அன்றில்ங்கிறது ஒரு பேர்டு, மைக்ரேட்டிங் பேர்டு. அதுக்கு இந்த நல்ல நீர் வளம் இருந்து செழுமையா இருக்கு அப்படின்னா அங்க தங்கும். திருவாரூருக்கு அன்றில் பேர்டு வருதுன்னு நம்பியாரூரர் பாடுவார். அந்த பேர்ட்ஸ்லாம் மைக்ரேட்டிங் பேர்டு இந்த இடத்த சூஸ் பண்ணி அங்க சேரக்கூடிய இந்த ஆமாத்தூர்ங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கும் ஈசனே. நீர் விடையேறும் வேதியன், ரிஷபத்தை வாகனமா கொண்டிருக்கிறவர், வேதத்தை எப்பவும் ஓதின்றிருக்கிறவர், வேதத்தோட உட்பொருளா இருக்கக்கூடிய ஈசன். நீ எப்படி இந்த திரிபுராசுரர் ஆகாசத்துல அப்படி பறந்துட்டு இருக்கிற 3 புறங்களையும் இந்த கல் வில்லும் பாம்பு நாணம் அக்னிய அம்பா வச்சு எப்படி எரிச்சை எங்கனே ஹே ஆமாத்தூர் அம்மானே. பரவி வானவர் தானவர் பலரும் கலங்கிட வந்த கார் விடம் வெறுவ உண்டு உகந்த அருள் என்கொல் விண்ணவனே. அங்க எப்படி எரிச்சேன்னு ஒரு வியப்பு ஆச்சரியம். இங்க உன்னுடைய கிருப்பை எப்பேற்பட்டது, உன்னுடைய அருள் எப்படிப்பட்டது.
இந்த தேவதைகள் அசுரர்கள் 2 பேருமா சேர்ந்து அன்னைக்கு போய் இந்த பார்க்கடலை கடையிறேன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிளம்பி அதெல்லாம் பண்ணி அதுலேருந்து பயங்கரமான கரிய விஷம், லோகமே அழியிற மாதிரி வந்த இந்த ஹாலகால விஷத்தை வந்து எல்லாரும் பார்த்து பயப்படுறத அதை எடுத்து நீ அப்படி சாப்பிட்டியே, உண்டு உகந்த அருள் என் கொள். அந்த அனுகிரகத்தை அந்த கிருப்பைய வந்து என்னன்னு சொல்றது, விண்ணவனே, எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறவனே, கரவின் மாமணி பொன் கொழித்து இழி சந்து கார் அகில் தந்து பம்பை நீர் அருவி வந்து அலைக்கும் ஆமாத்தூர் அம்மானே. அந்த ஸ்தலத்தோட வர்ணனை, கரவின் மாமணி பொன் கொழித்து இழி சந்து கார் அகில் சந்து கார் அகில் தந்து பம்பை நீர் அருவி வந்து அலைக்கும். அந்த ஸ்தலத்துல வந்து 2 நதிகள் ஓடுறது. அங்க ரெட்டை புலவர்கள்னு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவா, தொண்டை நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து அந்த ஸ்தல புராணத்துல இருக்கிற ஒரு இன்சிடென்ட். அந்த ரெட்டை புலவர்கள் வந்து ரொம்ப ஈசன் கிட்ட ஈடுபாடோட அன்போட அவரை சுத்தி பண்ணி பாடக்கூடியவர்கள், பிரதர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவ வந்து இந்த ஸ்தலத்திலயும் வந்து அந்த ஈசனை ஸ்துதி பண்ணி பாடுவா. அவ ஒன்னும் நினைச்சு பார்த்து பிளான் பண்ணி எல்லாம் பாடுறதில்ல. ஈசனை உண்மையா ஈசனை ஸ்துதி பண்றதுங்கிறது வந்து அவர்கிட்ட ஒன்றி இருந்து அவரோட பிரேரணையா வாக்குல இருந்து வர்றதுதான். அவ ஸ்துதி பண்ணி பாடுறச்சே வந்து அந்த கோவில் வந்து அந்த தீர்த்தம் அந்த நதிக்கு வந்து ஏதோ ஒரு பேங்க்ஸ்ல இருக்கு, நார்த்தன் பேங்க்ஸ்லயோ சதர்ன் பேங்க்ஸ்லயோ இருக்கு. இவ வந்து வேறமா இப்படி இன்னொரு பேங்க்ஸ்ல இருக்குங்கிற மாதிரி பாடி அவ வாக்குல வந்துடும். அன்னைக்கு பாடுவா, பாடிட்டு போயிடுவாவா. நைட்டு பார்த்தானாக்கா ஒரே இடி மழை எல்லாம் வந்து அந்த நதியோட கோர்ஸ் சேஞ்ச் ஆகி அவ பாடினா மாதிரி கோவிலுக்கு அந்த பக்கம் வந்து நதி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்த நாள்ல இருந்து. அது அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் அங்க நடந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த 2 நதி அந்த ஸ்தலத்துல ஓடுறது. அதுல ஒண்ணு வந்து இந்த பம்பைங்கிற நதி, அந்த பெண்ணை நதியோட போய் கலக்கக்கூடியது, அதோட ட்ரிபியூட்ரி மாதிரி இருக்கிற ஒரு நதி. அந்த நதி வந்து பாஞ்சு ஓடி வர வழியில வந்து நல்ல விலையுயர்ந்த மணிகள், தங்கத்தோட அம்சம் எல்லாத்தையும் அடிச்சுண்டு அது எங்கேருந்து உற்பத்தி ஆகி வருதோ இந்த அந்த வசந்த பிரதேசத்துல இருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்படி கீழே இறங்கி பாஞ்சு ஓடி வருது. சந்தன மரத்தோட கட்டைகள், கருப்பா இருக்கிற அகில் மரத்தோட கட்டைகள், இது எல்லாத்தையும் அடிச்சுண்டு பாஞ்சு வரக்கூடிய அந்த பம்பை நதி. அது ஒரு ட்ரிபியூட்ரி. அது அந்த ஸ்தலத்துல இருக்க இந்த பெண்ணை நதி மெயின் நதி அதோட போய் ஜாயின் ஆயிடுறது. அப்படி வரக்கூடிய அந்த பம்பை நதியோட நீர் பாயறது, அருவி வந்து அழைக்கும். அதான் பக்கத்துல ஏதோ மலையிலேருந்து அந்த நதி இறங்கி வருது, அருவியா அப்படி பாஞ்சு கீழே ஓடி வந்து இந்த வசந்த வஸ்துக்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படி கரையில தள்ளிண்டு பாயக்கூடிய ஆமாத்தூர்ல எழுந்தருளி இருக்கும் அம்மானே, உன்னுடைய அருள் என் கொள். எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய அந்த விஷத்தை வந்து நீ எடுத்து உண்டு உகந்தாயே, உன்னுடைய அருள் என் கொள் ஆமாத்தூர் அம்மானே. நீண்ட வார் சடை தாழ நேரிழை பாட நீரு மெய்ப்பூசி மால் அயன் மாண்ட வார் சுடலை நடமாடும் மாண்பது என். ஈசன் வந்து இடுகாட்டுல நடனம் ஆடுறது அவருடைய மாண்பு அப்படிங்கிறார். அதாவது தக்ஷன் வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லி அவரை நிந்த பண்றான். அதை எதுவுமே கிராஸா பார்த்தானாக்க இடுகாடு மோசமான இடம், அங்க போய் நடனம் ஆடிட்டு இருக்கார் அப்படியெல்லாம் பார்க்கறது. ஆக்சுவலா அது வந்து பரம்பொருள், எல்லாமே அடங்கின வாசனைகள்லாம் அடங்கின ஹிருதயஸ்தானத்துல ஸ்புரணமா இருக்கக்கூடிய தான் அவருடைய நடனம், இடுகாட்டுல இருக்கிற நடனம். நீண்ட வார் சடை தாழ எப்படி ஆடுறாராம் அப்படின்னாக்க, நீண்டு இருக்கக்கூடிய ஜடையை அப்படி தாழ இறக்கி விட்டு இருக்காரு, விரிச்சு விட்டு இருக்காரு. நேரிழை பாட அம்மை பக்கத்துல நின்று அழகா ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கிற உமையம்மை பக்கத்துல நின்று பாட, விபூதி என்னன்னா சமிருத்தமா மேலையெல்லாம் பூசிண்டு மால் அயன் மாண்ட வார் சுடலை நடமாடும். அது இந்த கங்காள வேடம்னு சொல்லப்படுறது. அதாவது
பிரளய காலத்துல எல்லாத்தையும் ஈசன் தன்கிட்ட ஒடுக்கிக்கிறதே வந்து பிரம்ம விஷ்ணுக்களையும் தன்கிட்ட ஒடுக்கிண்டு இந்த ஏகபாத மூர்த்தியில தான் ஏகபாத மூர்த்தியோட ரூபத்துல இது காமிக்கப்படுறது. அவ 2 பேரும் ஈசன்ல ஒடுங்குற மாதிரி. அப்புறம் அவளோட அந்த எலும்பு கூடு 2த்தையும் வந்து தன்னோட தோல் மேல சுமந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரூபம் இந்த கங்காளமூர்த்திங்கிறது. அது இங்க சொல்லியிருக்கார். மால் அயன் மாண்டவார் சுடலை நடமாடும் மாண்பதியன். பிரம்ம விஷ்ணுக்களோட அந்த மாண்ட சரி அந்த கூடு அதை வந்து தோல்ல தரிச்சுட்டு நீ வந்து நடனம் ஆடுறியே பிரளய காலத்துல. அந்த மாண்பு என்னவோ மாண்பதியன் பூண்ட கேழல் மறுப்பு அரா விரி கொன்றை வாழ் வரி ஆமை பூன் என ஆண்ட நாயகனே. என்னென்னத்த ஆபரணமா போட்டு இருக்காரு அப்படின்னாக்க கேழலின் மறுப்பு, அதாவது வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவனுடைய அந்த ஒரு கொம்பு, அப்புறம் பாம்புகள், விரி கொன்றை ஃப்ரெஷ்ஷா எதழ்கள்லாம் விரிஞ்சு இருக்கக்கூடிய கொன்றை புஷ்பம், வாழ் வரி ஆமை, அது கூர்மாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அந்த கூர்மத்தோட ஓடு, அதெல்லாம் ஆபரணமா வந்து அணிஞ்சுட்டு இருக்கிறவர் ஆண்ட நாயகனாம். எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உடைய பரம்பொருளா இருக்கிறவனே, ஆமாத்தூர் அம்மானே, இந்த பிரளய காலத்துல வந்து நீ இந்த மாதிரி பிரம்ம விஷ்ணுக்களோட சடலங்களை மேல தரிச்சுட்டு நீ நடனம் ஆடுறிய, அது என் கொல், அந்த மாண்பு என் கொல். சேலின் நேரன கண்ணி வெண்ணகை மான்விழி திருமாதை பாகம் வைத்து ஏல மாதவ நீ முயல்கின்ற வேடம் இது என். துருத்தி பதிகத்திலயும் இதே சொல்லுவார். ஈசன் வந்து பெரிய தபஸ்வி. அந்த ஆந்தரிகத்துல இருக்கிற அந்த ஸ்புரண பொருளோட வந்து அப்படி கனெக்டடா இருக்கிறவர். அவருக்கு ரூபம், அதோட பிரவிற்த்தி இந்த லோகத்துல அப்படிங்கிற அந்த பாவம் கிடையாது. ஆனா அந்த பிரவൃத்தியில இருக்கிறவாளுக்கு வந்து நான் பெண்ணுங்கிற பாவங்கள் இருந்தது. இது வேறுபட்டது, நான் ஒரு அம்சத்தை சேர்ந்தது, இன்னொன்னு வந்து இன்னொரு அம்சத்தை சேர்ந்தது அப்படின்னு ஒரு பாவம் இருக்குன்னா அதுகிட்ட ஒரு அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஈசன் வந்து எல்லாத்தையும் கடந்த பரம்பொருள். அவருக்கு வந்து நான் ஆண்கிற பாவமோ தான் பெண்ணுங்கிற பாவமோ கிடையாது. அது அந்த 2 அம்சமும் தன்னோட பாவங்கள் தான் காட்டும் வகையா அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் தரிச்சுட்டு இருக்கிறவர். துருத்தி பதிகத்துல சொல்லுவார், நீ வந்து சரீரத்தை விட்டு யோக நிலையில இருக்கிறவன், உமையம்மைய வந்து உன்னோட பாகத்துல வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லுவார். ஆல்மோஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் சொல்றார். ரொம்ப அழகா இருக்கா உமையம்மை. அவளோட ரூபம் வந்து சேல் கண்ணு, சேல் மீன் மாதிரி அழகிய கண்கள், வெண்ணகை, ரொம்ப அழகா சிரிக்கிறாளாம். அவலஸ்மிதாம்பிகை அழகா சிரிக்கிறா. மான்விழி, மானை போன்ற அழகிய கண்டு, அந்த திருஷ்டி பாக்குறது அழகா இருக்கு. அப்படி இருக்கிற மங்களகரமான உமையம்மைய வந்து உன்னோட இடபாகத்துல வச்சுட்டு ஏல மாதவ, ஆனா நீ பெரிய தபஸ்வியாச்சு, அந்த ஒரு பெண், அழகிய பெண்ணை வந்து உன்னோட இடபாகத்துல வச்சுட்டு நீ பெரிய தபஸ் வந்து பண்ணிட்டு இருக்கியே, மாதவம் நீ முயல்கின்றது வேடம் இது என். இப்படி உமையம்மை இடபாகம் கொண்டு ஒரு ரூபம் தரிச்சுட்டு நீ பெரிய தபஸ் பண்ணிட்டு இருக்கியே, அது என்னவோ, அது என்ன சூக்ஷ்மமோ. பாலின் நேர்மொழி மங்கைமார் நடமாடி இன்னிசை பாட நீழ்பதி ஆலை சூழ் கழனி ஆமாத்தூர் அம்மானை. அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப இனிமையா பேசக்கூடியவர்கள், பால் மாதிரி இனிமையா அழகா பேசக்கூடிய பெண்கள்லாம் வந்து அந்த ஸ்தலத்துல நடனம் ஆடி கலை சமர்ப்பணம் பண்ணி ஈசனை வழிபாடு பண்ண, இன்னிசை பாட நீழ்பதி ஆலை, அவெல்லாம் இனிமையா பாடி நடனம் ஆடி ஈசனை வழிபாடு பண்ண நீழ்பதி ஆலை சூழ் கழனி, அந்த ரொம்ப செழுமையான ஸ்தலம், அழகா செழுமையா வளர்ந்திருக்கிற வயல்கள்லாம் சூழ்ந்திருக்கு. அந்த வயல்கள்ல
உற்பத்தி ஆகிற பொருட்கள் எல்லாம் ப்ராசஸ் பண்ற ஆலைகள்லாம் இருக்கு. கரும்பாலை சொல்றது, கரும்பெல்லாம் அறுவடை பண்ணினா அதோட ஜூஸ் எல்லாம் காய்ச்சி இந்த பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ற அந்த ஆலைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த ஆமாத்தூர்ல கோயில் கொண்டு இருக்கிறவனே, இப்படி ஒரு பெண்ணினுடைய ரூபத்தை வந்து இடபாகம் வச்சுண்டு பெரிய தபஸ்வியா இருக்கே, அது என்ன சூக்ஷ்மம் சொல்லி பார்ப்போம். தொண்டர் வந்து வணங்கி மாமலர் தூவி பின் கடல் ஏத்துவார் அவர் உண்டியால் வருந்த இறங்காதது எண்ணெய் கொலாம். இதுவும் அந்த ஸ்தல புராணத்துல இருக்கிற ஒரு இன்சிடென்ட். இரட்டை புலவர்களோ இல்ல வேற இன்னொரு அந்த மாதிரி ஈசனை ஸ்துதி பண்றவரோ, அவர் வந்து ரொம்ப பசியோட அந்த ஸ்தலத்துல வந்து ஈசனை பாடுறத, ஈசன் வந்து அவருக்கு சாப்பாடு போடுறோம், பயிர் நிறைய சாப்பாடு போடுறோம். அத அந்த தன்மையை இண்டிகேட் பண்ணியிருக்காரு. தொண்டர் வந்து வணங்கி மாமலர் தூவி நின் கடல் ஏத்துவார் அவர் உண்டியால் வருந்த. உன்கிட்டயே அன்பு பூண்டு உனக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணி புஷ்பத்தை பாதத்துல சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய அடியவர்கள் பசியினால வருத்தப்பட அவளுக்காக நீ வந்து இரக்கம் கொண்டு நல்லா சமிருத்தமா அவளுக்கு சாப்பாடு போட்டியே. உண்டியால் வருந்த இறங்காதது எண்ணெய் கொலாம். இறங்காதது விட்டுருக்கு. ஆக்சுவலி அவர் வந்து அங்க சாப்பாடு போடுறார் அந்த ஈசன். இரக்கம் கொண்டு அவர்களுக்கு நீ அனுகிரகம் பண்றிய, அது என்ன தன்மையோ. வண்டலார் கழனி கலந்து மலர்ந்த தாமரை மாதர் வாழ் முகம் அண்டவாணர் தொழும் மாமாத்தூர் அம்மானே. அழகா வண்டல் மண், இந்த ஃபர்டைல் அலூவியல் சாயில் எல்லாம் இருக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்து இருக்கு. அதுல பூத்து இருக்கிற ஃப்ரெஷ்ஷான தாமரை புஷ்பம் மாதிரி அந்த ஸ்தலத்துல இருக்கிற பெண்களுடைய முகம் இருக்கான். அப்படி முகம் அலர்ச்சியோட அவ எல்லாரையும் வந்து வரவேற்று ஏற்கக்கூடிய அந்த தன்மையோட நல்ல சீலத்தோட இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்கா. ஆண்டவாணர் தொழும் அப்படி இருக்கக்கூடிய ஆண்டவாணர் தொழும் அப்படி இருக்கிற பெண்கள் தேவதைகள் எல்லாரும் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஆமாத்தூர் அம்மானே, நீ அப்படி உன்னை வழிபடக்கூடிய அடியவர்களுடைய பசியை வந்து பொறுக்காதக்கு நீ அவளுக்கு அனுகிரகம் பண்றிய, உன்னுடைய தன்மை எப்படிப்பட்டதோ. ஓதிய ஆரணமாய நுண் பொருள் அன்று நால்வர் முன் கேட்க நன்னெறி நீதி ஆழ நீழல் உரைக்கின்ற நீர்மையது என். அந்த பிரம்மபுத்திரர்களா இருக்கக்கூடிய மானச புத்திரர்களா இருக்கக்கூடிய சனகாதிகள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் 4 பேரும் வந்து வேதத்தெல்லாம் நல்லா படிச்சுட்டா. ஓதி ஆரணம் நல்லா புத்தியும் நல்ல ஷார்ப்பா இருக்கு. அதெல்லாம் நல்லா படிச்சதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கா. நுண் பொருள் அன்று ஆனா அது வந்து எந்த அனுபவத்தை வந்து இண்டிகேட் பண்ணி அந்த வாக்கெல்லாம் சொல்லப்படுறதுங்கிறது அவளுக்கு அனுபவத்துல வரல. அவ வந்து ஈசன் கிட்ட அந்த அனுபவ அம்சத்தை பத்தி கேட்க வந்தப்போ நால்வர் முன் கேட்க நன்னெறி நீதி ஆழ நீழல் உரைக்கின்ற நீர்மை. அவளுக்கு வந்து அனுபவபூர்வமா அந்த எஃபெக்ட் கிடைக்கும்படியா ஆலமரத்தோட நிழல்ல அமர்ந்து தட்சிணாமூர்த்தியா அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அனுபவபூர்வமா நீ அதை வந்து கொடுத்தியே. அந்த நீர்மை என்கொள், அந்த உன்னோட சௌலபியத்தை வந்து என்னதுன்னு சொல்றது. நீர்மை அது என். ஜோதியே சுடரே சுரும்பு அமர் கொன்றையாய் திருநின்றியூர் உரை ஆதியே அரணே ஆமாத்தூர் அம்மானே. அப்படி அவளுக்கு வந்து தத்துவோபதேசம் பண்ணின தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே ஒளி வடிவமாவே பார்க்கிறார். ஜோதியே சுடரே சுரும்பமர் கொன்றையாய், ஒளிமயமா இருக்கக்கூடியவர். இந்த சுரும்புங்கிறது ஆண் வண்டு, அதை உட்காந்து மச்சுன்னு இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கொன்றை புஷ்பத்தை சூடின்னு இருக்கிறவனே, திரு நின்றியூருங்கிற ஸ்தலத்துல வந்து எழுந்தருளி இருக்கும் ஆதிப்பொருளே, ஹரனே, ஆமாத்தூர் அம்மானே, திரு ஆமாத்தூர்ங்கிற ஸ்தலத்துல இருக்கிற ஐயனே, நீ வந்து இப்படி அந்த சனகாதிகளுக்கு வந்து ஆழ நீழல்ல தத்துவோபதேசம் பண்ணினவனுடைய நீர்மையை என்னன்னு சொல்றது, அவனோட சௌலபியத்தை என்னன்னு சொல்றது. மங்கை வாழ்நுதல் மான் மனத்திடை வாடி ஊட
மணம் கமழ் சடை கங்கையால் இருந்த கருத்து ஆவது என்னை கொலாம். இதுவும் அந்த தலப்புராணத்துல ஒரு இண்டிகேஷன். அம்மை வந்து அந்த ஈசன்கிட்ட போச்சுன்னு அந்த கோவில்ல பார்த்தா மெயின் கோவில் என்ற நேரா போனா ஈசன் சந்நிதி இருக்கும். அம்மை சந்நிதி வந்து அதுக்கு வெளியில வந்து பக்கத்துல ஒரு கோவில்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அவளுக்குள்ள ஏதோ வந்து ஊடல் ஏற்பட்டு அம்மை வந்து தனியா வந்து இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றது அந்த ஸ்தல புராணத்துல. மங்கை வாழ்நுதல் மான் மனத்திடை வாடி ஊட. அழகா மான் போன்ற மென்மையான தன்மையுடைய உமையம்மை வாழ் வந்து நெற்றில் பிரதேசம்லாம் வாழ் மாதிரி ரொம்ப ஷேப்லியா ஒளிமயமா இருக்கக்கூடிய உமையம்மை வந்து மனசுல வருத்தப்பட்டு உங்ககிட்ட செல்லமா சண்டை போடும்படியா ரொம்ப விருப்பத்தோட அந்த கங்கைங்கிற பெண்ணை வந்து உன்னோட தலையில சூடின்னு இருக்கியே. கமல் சடை கங்கையால் இருந்த கருத்து ஆவது என்னை கொலாம். உமையம்மை வருத்தப்படும்படியா அந்த கங்கையால வந்து உன்னோட வாசனை கமழ குடின ஜடையில சூடின்னு இருக்கியே, அது என்னவோ, அது என்ன சூக்ஷ்மமோ. பங்கயம் அது உண்டு பங்கயம் அது உண்டு வண்டு இசை பாட மயில் ஆட விண் முழவ அங்கையால் அதிர்க்கும் மாமாத்தூர் அம்மானே. அந்த ஸ்தலத்துல என்னென்ன சப்தங்கள்லாம் கேட்கறதுன்னு சொல்றார். தாமரை புஷ்பம் பூத்திருக்கு, அதுல இருக்கிற தேனை சாப்பிட்டுட்டு வண்டுகள்லாம் வந்து ஆனந்தமா இசை பாடின்னு இருக்கு சுஸ்வரமா. மயில்கள்லாம் ஆனந்தமா நடனம் ஆடின்னு இருக்கு. விண் முழவு அங்கையால் அதிர்க்கும், ஆகாசம் வரைக்கும் ஓங்கி கேட்கும்படியா வந்து முழவுங்கிற தாள வாத்தியத்தை அங்க இருக்கிற அடியார்கள்லாம் வாசிக்கிறா. அதனுடைய அதிர்வு, அந்த வைப்ரேஷன், அந்த சவுண்ட் வந்து அப்படி நல்ல பவர்ஃபுல்லா கேட்கறது. அப்படி இருக்கிற அந்த சப்தங்கள்லாம் கேட்கக்கூடியனா திரு ஆமாத்தூர்ங்கிற ஸ்தலத்துல கோயில் கொண்டிருக்கும் அம்மானே. இப்படி உமையம்மைக்கு கோச்சுக்கும்படியா நீ வந்து இந்த கங்கையால உன்னோட ஜடையில சூடின்னு இருக்கிய, அது என்ன சூக்ஷ்மமோ சொல்லு பார்ப்போம். நின்று அடர்த்திடும் ஐம்புலன் நிலையாத வண்ணம் நினைந்து உளத்திடை வென்றார் இல்ல என்னது வென்று அடர்த்து ஒரு பால் மடமாதை விரும்புதல் என். திருப்பியாதே. ஐம்புலன்களையும், அதாவது பார்க்கணும், கேட்கணும், சாப்பிடணும், நுகரணும், ஸ்பர்ஷம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நீடே அவருக்கு இல்லை. இது எதுவுமே எல்லாமே வந்து நம்ம பசி மாதிரி தான். எப்ப பார்த்தாலும் நம்ம ஏதோ சாப்பிட போறது இல்லையே. பசி ஏற்பட்டதுன்னா அந்த பசிங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து போக்கிக்கிறதுக்காக தாகம் ஏற்பட்டதுன்னா அதை போக்கிக்கிறதுக்காக தீர்த்தம் குடிக்கிறோம். இந்த பார்க்கணும், கேட்கணும், அதெல்லாமும் அப்படித்தான். அது வந்து ஆந்தரிகத்துக்கு அந்த தேவை சென்சேஷன் வரப்போ வந்து அந்த தூண்டுதல், ஆந்தரிகத்திலேருந்து வரக்கூடிய தூண்டுதல்னால செயல்படுறோம் அப்படின்னு சொன்னா அந்த கர்மா வந்து ஆசையினால செய்யப்படாதது, பந்திக்காதது. ஈசன் வந்து அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஜெயிச்சுட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த இருப்பு நிலையில வந்து அவ்வளோ ஒரு திருப்தி. இப்ப நம்மளுக்கே இருக்கணும், நம்ம இந்த ஜீவன்கிற பாவம் இருந்தா கூட வந்து தூக்கம்ங்கிற நிலையில ட்ரீம்லெஸ் டீப் ஸ்லீப்ல வந்து எதுவுமே வேணும் அப்படிங்கிற சென்சேஷனே இல்லை, குறைபாடே இல்லாம ஆனந்தமா அந்த அதாவது தேவையை உணராதுக்கு அப்படியே மூலத்துல அடங்கி நம்மள எதுவோ அதுவா இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி ஈசன் வந்து கான்சியஸாவே அவர் வந்து he has crossed over the 3 states. ஸோ அந்த 5 இந்திரியங்களோட தேவைகளே இல்லை, அது மூலமா அவருக்கு எதுவும் கிடைக்கிறதுக்கே இல்லை. நின்று அது பாக்கி பேருக்குலாம் ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய அந்த 5 இந்திரியங்கள், 5 புலன்கள் வழியா அதோ நுகரணம்ங்கிற அந்த உந்துதல் வந்து அடர்த்திடும் ஐம்புலன்கள் நிலையாத வண்ணம் நினைந்து உளத்திடை வென்று அடர்த்து, அது என்னைக்குமே திருப்பி எழும்பாத படிக்கு அந்த 5 எனர்ஜிஸையும் வந்து மூலத்திலேயே ஒடுக்கி அதை கம்ப்ளீட்டா ஜெயிச்சவர். அப்படி அதை வந்து அதை அப்படி கம்ப்ளீட்டா அந்த எனர்ஜிஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாம ஆக்கினதுக்கு அப்புறம்
ஒரு பால் மடமாதை விரும்புதல் என் உன்னோட இடபாகத்துல வந்து உமையம்மைய வந்து வச்சுட்டு இருக்க, ரொம்ப விருப்பத்தோட வச்சுட்டு இருக்கியே, அது என்ன சூக்ஷமோன்னு சொல்லி பார்ப்போம். குன்றி எடுத்த நிஷாச்சரன் திரள் தோல் 20 தான் எரிதர அன்று அடர்த்து உகந்தார் ஆமாத்தூர் அம்மானே. கைலை மலைய போய் அன்னைக்கு பெயர்த்தி எடுத்த அசுரன் நிஷாச்சரன், திரள் தோல் 20, அந்த ரொம்ப வலிமை வாய்ந்த திரண்ட தோள்கள் 20 தோள்களால போய் கைலை மலையை பெயர்த்து எடுத்து தான் அப்படிப்பட்ட அந்த தோள்கள் வந்து நெறி தர அப்படியே நசுங்கி போகும்படியா அந்த மலைக்கு கீழே வச்சு அதை நெசுக்கினவர். தான் நெறி தர அன்று அடர்த்து உகந்தார். அப்படியே அவனை மலைக்கு கீழே வச்சு நெரிச்சார். அதுக்கப்புறம் அவன் ஸ்துதி பண்ணினதுக்கு அப்புறம் சந்தோஷப்பட்டு அவனுக்கு உகந்து அனுகிரகங்களும் பண்ணின அந்த ஈசன் ஆமாத்தூர்ல எழுந்தருளி இருக்கிற ஈசன் தானே. செய்ய தாமரை மேல் இருந்தவனோடு மால் அடி தேட நீள்முடி வெய்யவார் அழலாய் நிமிர்கின்ற வெற்றிமை என் சிவந்த தாமரை புஷ்பத்தை வந்து தனக்கு இருப்பிடமா கொண்டிருக்கிற பிரம்மா தாமரை மேல் இருந்தவன் அவனோடு மால் அடி தேட, பிரம்மாவோட சேர்ந்து மகாவிஷ்ணுவும் ஒரு போட்டியில வந்து பிரம்மா மேல முடிய தேட போக, இவர் வந்து அடிய தேட போக, நீள்முடி வெய்யவார் அழலாய் நிமிர்கின்ற வெற்றிமையன், யாரோட சாமர்த்தியத்துக்கும் அகப்படாதபடிக்கு ஒரு ஒளி வடிவமா, பயங்கரமான ஒரு அக்னி வடிவமா அவளுக்கு முன்னால வந்து நீ ஆவிர் பவச்சியே. அந்த வெற்றி தன்மை என்னன்னு சொல்றது, தையலாளோடு பிச்சைக்கு இச்சை தயங்கு தோல் அறை ஆர்த்த வேடம் கொண்டு ஐயம் ஏற்று உகந்தார் ஆமாத்தூர் அம்மானே. பிக்ஷாடன மூர்த்தியா ஈஸ்வர் பிக்ஷை வாங்க போறச்சே உமையம்மை ஆயிடுச்சுன்னு போறாராம். தையலாளோடு பிச்சைக்கு இச்சை தயங்கு, இடுப்புல வந்து இந்த புலியோட தோலை வந்து அணிஞ்சுண்டு உமையம்மைய கூட அழைச்சிண்டு பிக்ஷாடன மூர்த்தியா வீடு வீடா பிக்ஷை எடுக்கிறதுக்கு போய் கொண்டு ஐயம் ஏற்று உகந்தார், பிக்ஷை வாங்கி சாப்பிடுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாராம் இந்த ஆமாத்தூர் ஐயன். அப்படிப்பட்டவர் புத்தர் புன் சமன் ஆதர் பொய்மொழி நூல் பிடித்து அலர்தூற்ற நின் அடி பக்தர் பேண நின்ற பரமாய பான்மையது என். அந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் நீச்சமான சமண மதத்தை ஃபாலோ பண்றோம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய நீச்சர்கள் புன் சமன் ஆதர், people who are wasting their time, பொய்மொழி நூல் பிடித்து அலர்தூற்ற, அவளோட பிரச்சாரம், அதாவது தன்னுடைய இருப்பு நிலைங்கிற அந்த அனுபவ நிலையை அடையறதுக்கு உண்டான வழியை சொல்லாம பொய்மொழி, விபரீதமா தபஸுங்கிற பேர்ல சரியைங்கிற பேர்ல என்னென்னத்தையோ விபரீதமா சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறவர்கள் அந்த தப்பான கிரந்தங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பரம்பொருளா இருக்கிற ஈசனை பத்தி பழி சொல்லிண்டு அலையக்கூடியவர்கள். அலர்ந்து உற்ற நின் அடி பக்தர், அவள்லாம் ஈசனை திட்டின்னு இருக்கா, ஏதோ சொல்லி திட்டின்னு இருக்கா. ஆனா ஈசன் பால் அன்பு பூண்ட அடியார்கள் இருக்காளே, அவ வந்து ஈசனை அன்போட நாடி அவரே நாடி அவ வாழ்ந்துட்டு இருக்கா. பக்தர் பேண நின்ற பரமாய பான்மையது என், அவளுக்கு வந்து பரம்பொருளா இருந்துட்டு இவர் வந்து அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். ஒரு குரூப் உங்களை பத்தி கண்ணாப்பிட்டான்னு பேசின்னு இருக்கச்சு அதை கண்டுக்காம உங்கள் பால் அன்பு பூண்டவர்களுக்கு பரம அனுகிரகம் பண்ணிட்டு பரம்பொருளா இருக்கக்கூடியவனுடைய தன்மைதான் என். முத்தை வென்ற முறுவலாள் உமை பங்கன் என்று இமையோர் பரவிடும் அத்தனே அரியாய் ஆமாத்தூர் அம்மானே. முத்தை விட ரொம்ப அழகா இருக்கும் அம்மையோட சிரிப்பு.
அப்படி மைல்டா சிரிக்கிறா. நம்ம காமாட்சி அம்மையோட சிரிப்பை பார்த்துட்டே மூக்க கவி வந்து ஒரு 100 பாடல் பாடினார் ஸ்மிதா சதகம். அவருடைய சிரிப்பினுடைய அழகு, அழகுன்னா என்னது, இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்குன்னு போட்டோ எடுக்கிறா, அது வந்து ஆந்தரிக அழகு. அவள் என்ன பொருளோ அதோட அந்த அனுபவம் வந்து அந்த சிரிப்பு மூலமா கிடைக்கிறதுனால அவளோட சிரிப்புக்கு அந்த ஒரு வைபவம் அந்த மாதிரி இருக்காம் அவளுடைய ஸ்மைல். முத்தை வென்று முறுவலாள் உமை. முத்த அப்படி வரிசையா முத்த கோத்து வச்சா எப்படி இருக்குமோ அது அதை விட அது ஜெயிக்கும்படியா இருக்கக்கூடிய அழகிய ஸ்மைலியுடைய உமையம்மை. அவளை வந்து ஒரு பாகம் கொண்டு முறுவலாள் உமை பங்கன் என்று இமையோர் பரவிடும் அத்தனை. அப்படிப்பட்ட உமையம்மையோட சேர்ந்து இருக்கிறவனே அப்படின்னு சொல்லி தேவதைகள்லாம் வந்து ஸ்துதி பண்ண, எழுந்தருளி இருக்கும் அத்தனை எனக்கு அப்பா பாவத்துல இருக்கிறவனே அரியாய் அமாத்தூர் அம்மானே. ரொம்ப ரேர் பொருள். ரேர் பொருள்னா இருக்கிறதே அது ஒரே பொருள் தான். அது கம்பேரிட்டிவ் சென்ஸ்ல இல்லை, அதுக்கு கம்பேர் பண்றதுக்கோ அதை விட கூட அதை விட ஒசந்து இருக்கிறதுக்கோ அதுக்கு அந்நியமா வேற பொருளே இல்லாம இருக்கிற ஏக பொருள். அப்படி இருக்கக்கூடியன்னா அமாத்தூர் அம்மானே. வாடல் வெண்தலை மாலை ஆர்த்து மயங்கி இருள் எரி ஏந்தி மானடம் ஆடல் மேயது என்று ஆமாத்தூர் அம்மானை கோடல் நாகம் அரும்பு பைம்பொழில் கொச்சையார் இறை ஞான சம்பந்தன் பாடல் 10 வல்லார். கையில வந்து செத்து போனவாளோட எரிஞ்சு இடுகாட்டுல பொசுங்கின சரீரத்தோட ஒரு வெள்ளை கலர்ல இருக்கிற மண்டவோட வந்து வாடல் வெண்ட மாலை ஒன்றும் இல்லை, பல மண்டவோடுகளை எடுத்து போத்து மாலையா போட்டுண்டு மாலையை ஆர்த்து மயங்கி இருள் எரியேந்தி, அது அப்படியே சந்தியா காலம் சூரியன் அஸ்தமனமாயி டார்க்னஸ் செட்டினார். அந்த சந்தியா காலத்துல வந்து கையில அக்னி ஒளி வீசக்கூடிய அக்னியை ஏந்திட்டு நடமாட வல்ல மானடம் ஆடல் மேயது இப்படி ஆடுறிய அதனுடைய தன்மை எப்படியோ அப்படின்னு ஈசன் கிட்ட கேள்வி கேட்கும் வகையா ஆமாத்தூர் ஈசனை ஆமாத்தூர் அம்மானை கோடல் நாகம் அரும்பு பைம்பொழில். இந்த கோடல்ங்கிறது வந்து ஒரு விதமான புஷ்பம், அதோட மொட்டு வந்து அந்த பாம்பு இப்படி நிக்கிற மாதிரி இருக்கு அந்த கோடல் புஷ்பத்தோட அமைப்பு. அந்த நாகம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோடல் புஷ்பம் வந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய பசுமையான கார்டன்ஸ், செழுமையான கார்டன்ஸ் எல்லாம் சூழ்ந்திருக்கிற கொச்சைங்கிற சீர்காழியை சேர்ந்த கொச்சைக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஞானசம்பந்தன் வாக்கால இந்த ஆமாத்தூர் ஈசனை ஞானசம்பந்தன் வாக்கால வந்து இந்த பாடல் 10 வல்லார் பரலோகம் சேர்வாரே. இந்த பதிகத்தை வந்து பாட வல்லவர்கள் பரகதியை அடைவார்கள் அப்படிங்கிறது இந்த பதிகத்தோட பலம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த அம்பிகை பேரே முத்தாம்பிகை அம்மன் நீ சொல்லியிருக்க. ஓகே ஓகே. அபிராமேஸ்வரர் அவர் முத்தாம்பிகை அம்மன். அபிராமேஸ்வரர் ஞாபகம் இருக்கு, அம்பாள் பேர் மறந்துச்சு. முத்தாம்பிகை இது வந்து ராமர் சுதிச்ச தலம் தானே இதுவும் சொல்லியிருக்க. அபிராமேஸ்வரர். ஆமா, தூருங்கிறதுக்கு ஒரு இது பசு ஏதோ இது பண்ணித்தேன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவிய கதை. ஆமா, பசுமாடு அங்க வந்ததுன்னு சொல்லுவாது, எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. பசுமாடு அந்த ஸ்தலத்துல வந்து ஏதோ பண்ணிட்டு அதுவும் இருக்கு. ஆமாத்தூருங்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல ஈசனை வழிபாடு பண்றது ரொம்ப அபிராமேஸ்வரர் வழிபாடு ரொம்ப இதுவா சொல்லப்படுது. அது மூவரோட இதுவும் அப்படி இருக்கும். அது இந்த ஆமாத்தூர் ஈசனை வழிபடாதவாளை என்னன்னு சொல்றதவாள அப்படி எல்லாம் பாடுவார் சுந்தரர் பெருமான். யோக தரிசனமா பாடுவார் அவரோட பதிகம். இந்த ஆமாத்தூர் ஈசன் வந்து
அவருடைய பிரசன்ஸ் எப்படி இருக்குன்னா தனக்குள்ளே இந்த நாடிகளுக்கு மத்தியில அந்த ஹிருதயஸ்தானத்துல நாட வேண்டிய பொருள் இந்த ஆமாத்தூர் ஈசன் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காரு சுந்தர பெருமான். ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அண்ணாமலை அடுத்ததும் ஆமாத்தூர் பதிகம் தான். அது வந்து 2ஆம் திருமுறை 44வது பதிகம். அதுவும் பண்ணு சீகாமரம். 2ஆம் திருமுறை 44வது பதிகம். இது 50வது பதிகம். அது வந்து 44வது பதிகம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துன்னம்பை கோவணமும் தோலும் உடையாடை பின்னம் ஜடை மேல் ஓர் பிள்ளை மதிசூடி அன்னம் சேர் தன் காணல்லாம் ஆத்தூர் அம்மாந்தன் பொன்னம் கழல் பரவா பொக்கமும் பொக்கமே கைமாவின் தோல் போர்த்த காபாலி வான் உலகில் மும்மாமதில் எய்தான் முக்கடான் பேர் பாடி அம்மா மலர் சோலை ஆமாத்தூர் அம்மான் எம்பெம்மான் என்று ஏத்தாதார் பெயரில் பெயரே. பாம்பு அறை சாத்தி ஓர் பண்டரங்கன் மிண்டதோர் தேம்பல் இளமதியம் சூடிய சென்னியான் ஆம்பல்லம் பூம்பொய்கை ஆமாத்தூர் அம்மான் தன் சாம்பல் அகலத்தார் சார்பல்லால் சார்பிலமே கோள்நாகப் பேர் அல்குல் கோல்வளை கை மாதராள் பூநாகம் பாகமா புல்கி அவளோடும் ஆணாகம் காதல் செய்யாமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே. பாடல் நெறி நின்றான் பைங்கொன்றை தன் தாரே சூடல் நெறி நின்றான் சூலம் சேர் கையினான் ஆடல் நெறி நின்றான் ஆமாத்தூர் அம்மான் தன் வேட நெறி நில்லா வேடமும் வேடமே. சாமவரை வில்லாக சந்தித்த வெம்கணையால் காவல் மதில் எய்தான் கண்ணுடை நெற்றியான் யாவரும் சென்றேத்தும் ஆமாத்தூர் அம்மான தேவர் தலை வணங்கும் தேவர்க்கும் தேவனே. மாறாதவெம் கூற்றை மாற்றி மலை மகளை வேறாக நில்லாத வேடமே காட்டினான் ஆராத தீயாடி ஆமாத்தூர் அம்மானை கூறாத நாவெல்லாம் கூறாத நாக்களே. தாடால் அரக்கந்தோள் சாய்த்த சடை மகந்தன் நாளாதிரை என்றே நம்பந்தன் நாமத்தால் ஆளானார் சென்று ஏத்தும் ஆமாத்தூர் அம்மானை கேளா செவியெல்லாம் கேளா செவிகளே. புள்ளும் கமலமும் கை கொண்டார் தாம் இருவர் உள்ளும் அவன் பெருமை ஒப்பழக்கும் தன்மையதே அள்ளல் விளை கழனி ஆமாத்தூர் அம்மான் எம்பள்ளல் கழல் பரவா
வாழ்க்கையும் வாழ்க்கையே. பிச்சை பிறர் பெய்ய பின்சார கோச்சார கொச்சை புலால் நார வீரூர் இவை போர்த்துகந்தான் அச்சம் தன் மாதேவிக்கு ஈந்தான் தன் ஆமாத்தூர் நிச்சன் நினையாதார் நெஞ்சமும் நெஞ்சமே. ஆடல் அரவ செய்த ஆமாத்தூர் அம்மானே கோடல் இரும் புறவில் கொச்சை பய தலைவன் நாடல் அறிய சீர் ஞான சம்பந்தன் தன் பாடல் இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. ஆமாத்தூர் அம்மானை ஞான சம்பந்தன் பாடல் இவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துன்னம்பை கோவணமும் தோலும் உடை ஆடை பின்னல் சடை மேல்வோர் பிள்ளை மதிசூடி அன்னம் சேர் தன் காணல் ஆமாத்தூர் அம்மான் தன் பொன்னம் கழல் பரம். அது சொல்றதுலயே அந்த ஈசனுடைய அனுபவம் எப்படி இருக்காரு ஈசன், அது ரூபத்தை தான் வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. அதான் அவருடைய தன்மை அப்படியே அதுல கிடைக்கும்படியா, அந்த அனுபவமா கிடைக்கும்படியா. வஸ்திரம்னு ஒரு சின்ன துணியை தான் கௌபீனமா அணிஞ்சிட்டு இருக்கார். அதுக்கு மேல புலி தோலை மேல சுத்தின்னு இருக்கார். பின்னம் சடை மேல் ஓர் பிள்ளை மதிசூடி, ஜடையெல்லாம் அப்படி திருகி பின்னி நீண்டு இருக்கு, கட்டையா எல்லாத்தையும் அப்படி பின்னல் ஜடையா போட்டு இருக்காராம். அது மேல ஒரு சின்ன இளம் சந்திரகலைய ஆபரணமா சூடின்னு இருக்கிறவர் அன்னம் சேர் தன் காணல் ஆமாத்தூர் அம்மா. அன்னபக்ஷிகள்லாம் இருக்கக்கூடிய குளிர்மையான அழகிய காடுகள், நீர் வளம் செழிச்சிருக்கக்கூடிய குளிர்மையான அழகிய காடுகள், அன்னபக்ஷிகள்லாம் ஆனந்தமா இருக்கு. அப்படி இருக்கிற அந்த ஆமாத்தூர்ல அதிபதியா இருக்கக்கூடிய ஈசன் ஆமாத்தூர் அம்மாந்தன் பொன்னம் கடல் பரவா பொக்கமும் பொக்கமே. அவருடைய பொன் போன்ற திருப்பாதங்களை சுதி பண்ணாட்டாக்க பண்ணாதவாளோட அழகு ரொம்ப அழகுதான் போ, அப்படி சொல்றது. அதாவது ஒரு ஜீவனுக்கு அழகு தர்றது அப்படிங்கிறது அதோடைய குணம். இந்த ஈசனை வழிபாடு பண்ற ஆமாத்தூர் ஈசனை வழிபாடு பண்ணாத குணம் என்ன அழகுடைய குணம். அந்த பொக்கமும் பொக்கமே. கைமாவின் தோல் போர்த்த காவாலி வான் உலகில் மும்மா மதில் எய்தான். இது துதிக்க இருக்கக்கூடிய யானை, அதனுடைய தோலை உரிச்சு மேல போர்வையா போத்தின்றவர், கையில பிரம்ம கபாலத்தை ஏந்தின்னு இருக்கக்கூடிய கபாலி காபாலி. வான் உலகில் மும்மா மதில் எய்தான், ஆகாசத்துல அப்படி சுத்திண்டு இருக்கக்கூடிய அந்த திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் அக்னிக்கு இரையாக்கினவர். முக்கணான் 3 கண்களை உடையவர், சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய அந்த ஞான அக்னி. அத தன்னுடைய 3 கண்களா உடைய அந்த பரம்பொருள் அவரை ஸ்துதி பண்ணி அவருடைய பெருமைகளை பாடி அம்மா மலர்ச்சோலை ஆமாத்தூர் அம்மான் என் பெம்மான் என்று ஏத்தாதார். அழகா புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கக்கூடிய சோலைகள் நிறைஞ்சு இருக்கிற இந்த ஆமாத்தூருக்கு அதிபதியா இருக்கிற ஈசன் தான் என் எம்மான், என் பெம்மான், என் ஆளுகைக்கு உடையவர் என்னுடைய ஈசன் அப்படின்னு சொல்லாதவர்கள், அப்படின்னு அவரை ஸ்துதி பண்ணாதவர்கள் பேயரில் பேயரே. பேய்ங்கிறது அதுக்கு ஒரு ஸ்திரமான இது இல்லாம அப்படி சுத்தின்னு இருக்க கூடினது, அதை விட மோசமா இருக்கிறவங்களாம்.
பெயரில் பெயரையாம். அந்த ஆமாத்தூர் ஈசனுடைய பெருமையை உணர்ந்து அவரை போற்றாதவர்கள் இந்த லோகத்துல சும்மா வெட்டித்தனமா சுத்தின்னு இருக்கான்னு அர்த்தம். பாம்பு அரை சாத்தி ஓர் பண்டரங்கன் விண்டதோர் தேம்பல் இள மதியம் சூடிய சென்னியான். நல்ல அந்த விஷ பாம்பு அத வந்து இடுப்புல வந்து பெல்ட் மாதிரி சுத்தி கட்டின்னு இருக்கார். பண்டரங்கம் ரொம்ப பழைய பொருள், எல்லாத்துக்கும் முந்தி இருக்கக்கூடிய பொருள். விண்டதோர் தேம்பல் இள மதியம் சூடிய சென்னியான். சந்திரகலை அது ரொம்ப சின்னது. தக்ஷனோட சாபத்தினால தேஞ்சு போன சந்திரகலைய ஒரு பூவை சூடின்னு இருக்கிற மாதிரி தன்னோட ஜடையில சூடின்னு இருக்க, தலையில சூடின்னு இருக்கிறவர் ஆம்பல் பூம் பொய்கை ஆமாத்தூர் அம்மாந்தன். அந்த நீர் புஷ்பம், தாமரை, ஆம்பல், கழுநீர் அதெல்லாம் வந்து ஜலத்துல பூக்கக்கூடிய புஷ்பங்கள். இந்த ஆம்பல் பூவெல்லாம் பூத்து அழகிய பொய்கைகள்லாம் இருக்கா அந்த ஆமாத்தூர்ல. அங்க இடம் கொண்டிருக்கும் எம் ஈசன் எம்மான் தன் சாம்பல் அகலத்தார் சார்பு அல்லால் சார்பு இளமை. நன்னா விபூதிய சமிருத்தமா மார்பிள் எல்லாம் பூசின்னு இருக்கிற அந்த பரம வைராகியான ஆமாத்தூர் ஈசன் மேல சார்பு அல்லாதிக்கு நம்மளுக்கு வேற எது மேலேயும் சார்பு கிடையாது. வேற எதுக்கிட்டையும் வந்து நம்மளுக்கு சார்பு கிடையாது. எதையும் வந்து நம்பி அது மேல டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு இல்லை. இவர் தான் சாஸ்வதமான பொருள், அவரை தான் நம்பி இருக்கலாம். கோல் நாக பேர் அல்குல் கோல் வளைக்கை மாதராள் பூன் நாகம் பாகமா புல்கி அவளோடும். உமையம்மை அவளுடைய ரொம்ப லட்சணமா ஸ்திரைன பாவத்தோட அந்த பெண்மையோட ரொம்ப அழகா கையில வளையெல்லாம் போட்டுன்னு இருக்கக்கூடிய உமையம்மைய வந்து தனக்கு ஒரு ஆபரணம் மாதிரி தன்னோட ஒரு பாகத்திலேயே வச்சுட்டு இருக்கார், எப்பவும் சேர்த்து வச்சுட்டு இருக்கார். ஆண் ஆகம் காதல் செய்ய ஆமாத்தூர் அம்மானை. ஆள் ஆகம் அவ அந்த பெண்ணினுடைய ரூபத்தை வந்து அவரே தான் தரிச்சுட்டு இருக்கார். அது இட் இஸ் நாட் தட் ஷீ இஸ் சம் அதர் பர்சன். அந்த பெண்ணினுடைய ரூபத்தை விரும்பி ஒரு பாகத்துல காட்டக்கூடிய ஈசனே வந்து வலதுகை பக்கமும் ஆண் ரூபத்தை ஆணினுடைய சரீரத்தையும் கொண்டு அர்த்தநாரீஸ்வர ரூபமா இந்த ரெண்டு தன்மையும் காட்டும் விதமா இருக்கக்கூடிய அந்த ஆமாத்தூர் ஈசனை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே. ஆமாத்தூர்ல இருக்கக்கூடிய ஈசனை பார்க்காத கண்கள்லாம் வந்து அந்த கண்கள் எதுக்கு உண்டாச்சுன்னு தெரியல. அது என்னத்தை பார்த்துருக்குன்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்குங்கிறதும் தெரியல. பார்க்க தகுந்த பொருள் அப்படிங்கிறது இந்த ஆமாத்தூர் ஈசன் தான். அவரை பார்த்து அனுபவிச்ச கண்கள் தான் வந்து வாஸ்தவத்துல கண்கள். அவைதான் பார்க்க வேண்டியதை பார்த்திருக்கு. பாடல் நெறி நின்றான் பைங்கொன்றை தன் தாரே சூடல் நெறி நின்றான். வாக்களை எப்பவும் வந்து அப்படியே வேத மந்திரங்களை சுஸ்வரமா பாடிண்டே நடக்கக்கூடியவர். அதையே தன்னுடைய தன்மையா கொண்டவர். பைங்கொன்றை தன் ஃப்ரெஷ்ஷா பூத்திருக்கக்கூடிய குளிர்மையான கொன்றை புஷ்பத்தையே வந்து தாரா அணிஞ்சுட்டு இருக்கிறவர். அதையே தன்னுடைய நெறியா கொண்டவர். சூலம் சேர் கையினான் தன்னுடைய திருக்கரத்துல வந்து இந்த மூவிலை வேல் அப்படிங்கிற திரிசூல படையை ஏந்திட்டு இருக்கிறவர். ஆடல் நெறி நின்றான் ஆமாத்தூர் அம்மாந்தன். அவருக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுங்கிறதும் அவருடைய தன்மை. ஸ்புரண ரூபமா இருக்கிறதுங்கிறது அதே வந்து இடுகாட்டுல நடனம் ஆடுறதாவும் சொல்லப்படுறது. அதே ஆடவல்ல அதையே தன்னுடைய நெறியா கொண்டு இருக்கும் இந்த ஆமாத்தூர் ஈசனை வேட நெறி நில்லா வேடமும் வேடமே. அவருடைய அந்த ஈசன் பால் வந்து அன்பு பூண்டு அவர்கிட்ட இருக்கிற அன்புனால அவரோட வேஷத்தை தன்னுடைய நெறியா கொள்ளணுமா. அதாவது சைவத்துல வந்து விபூதி தரிச்சுக்கிறது, ருத்ராட்சம் தரிச்சுக்கிறது அதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரியோ நாங்க அந்த குரூப்பை சேர்ந்தவான்னு காமிக்கிறதுக்காகவோ யாரும் அடுத்தவாளுக்காக எல்லாம் இல்லை. அது ஈசன் பால் அன்பு பூண்டதுனால எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு பொருள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட ரொம்ப வந்து ஈடுபாடு ஏற்படுறது அப்படின்னு சொன்னா அவருடைய தன்மைகள்லாம் நம்மளுக்கு ஸ்பான்டேனியஸா பிடிக்கும், நம்மளுக்கு பிடிச்சு தொத்திக்கும்.
அவர் வந்து பரம வைராகியா இருக்கிறன்னு அவரோட வைராகியத்து மேல வந்து ஈடுபாடு ஏற்பட்டதுன்னா அவரோட பிரசாதமா இருக்கிற விபூதி எடுத்து பூசிக்கிறோம். அது நம்மளுக்கு வந்து அவருடைய வைராக்கியத்தை வந்து ஒவ்வொரு வாட்டி ரிமைண்ட் பண்ணாருது. எப்படி இந்த சரீரம்ங்கிறது ஒரு காலத்துல எரிஞ்சு பொசுங்கி சாம்பலா தான் போறது, இதுக்கு அத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை அழகா அலங்காரம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த மெசேஜ் ஈஸ்வனுடைய பிரசாதமா அந்த விபூதி அந்த ஸ்மரணையோட தரிச்சுக்கிறோம். தங்கத்தால ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிக்காம இந்த ருத்ராட்ச கொட்டையை போட்டுன்னு இருக்காரு ஈசன். அதே வந்து ஈஸ்வருடைய ஸ்மரணையினால ஸ்மார்த்தத்தினால அதை வந்து நம்மள ஆபரணமா தரிச்சுக்கிறோம். இந்த வேடம் சைவ வேடத்தை வந்து தன்னுடைய வழியா செலக்ட் பண்ணி அதை தரிச்சுக்கிறதுங்கிறது ஈசன் பால் இருக்கிற அன்புனால. ஆடல் நெறி நின்றான் ஆமாத்தூர் அம்மாந்தன் வேட நெறி நில்லா வேடமும் வேடமே. அவர்கிட்ட அன்பு பூண்டு அவருடைய வேஷத்தை வந்து நம்ம தரிச்சுக்காதக்கு வேற என்ன வேஷம் போட்டுனாலும் ரொம்ப நல்ல வேஷம்தான் போ. அது என்ன வேஷமோ அப்படின்னு அர்த்தம். அவர்கிட்ட அன்பு பூண்டு அவரோட வேஷத்தை தரிச்சுக்காதக்கு வேற ஏதாவது வேஷம் போட்டுருந்தா அது என்ன வேஷமோ, அது எதுக்கு பிரயோஜனமோ அப்படிங்கிற மாதிரி. சாம வரை வில்லாக சந்தித்த வெங்கணையால் காவல் மதில் எய்தான் கண்ணுடை நெற்றியான். அதான் இந்த மேரு மலைய வந்து வளைச்சு வில்லா கையில பிடிச்சுண்டு அக்னிய வந்து அதுல அம்பா போத்து ரொம்ப பெரிய காவல் உடைய செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ்லாம் நல்லா டிசைன் பண்ணி கட்டி இருந்த அந்த திரிபுராசுரர்களோட 3 புறங்கள். அதை யாரும் ஒன்றும் அப்படி சீக்கிரத்துல அட்டாக் பண்ணி எதுவும் பண்ணிடப்படாதுன்னு வலிமையான மதில்கள்லாம் வச்சு நல்ல செக்யூரிட்டி அம்சங்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கட்டியிருந்த அந்த 3 புறங்கள் காவல் மதில் அதை அத்தனையும் எரிச்சு பொசுக்கி சாம்பலாக்கி விட்டார். அப்படி பண்ணின கண்ணுடை நெற்றியான் ஞான நேத்திரத்தை உடைய ஞான அக்னியை வந்து தன்னுடைய 3வது கண்ணா கொண்டிருக்கிற அந்த ஈசன் யாவரும் சென்று ஏத்தும் ஆமாத்தூர் அம்மான் அத்தேவர் தலை வணங்கும் தேவர்க்கும் தேவனை. அவர் வந்து எல்லாத்தையும் கடந்த பரம்பொருளா இருக்கிறதுனால லோகத்துல ஜீவ பாவத்தோட இருக்கிற எல்லா ஜீவிகளுக்கும் வணங்கத்தக்கவரா இருக்கார். யாவரும் சென்று ஏத்தும் மாமாத்தூர் அம்மான் அத்தேவர் தலை வணங்கும். தேவதைகள்ங்கிற வந்து ஹியூமன்ஸை விட வந்து ஏதோ அதிக சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு வர்க்கம் அப்படின்னு தேவதைகளை வச்சிருக்கோம் இல்லையா. அவளும் அப்படிப்பட்ட எப்பேற்பட்ட சக்திகளா இருந்தாலும் எல்லாரும் போய் தலை வணங்கக்கூடிய எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தலைமையை உடையவன். தலை வணங்கும் தேவர்க்கும் தேவரே, எல்லாருக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய இந்த ஈசன் தாமாத்தூர் ஈசன் மாறாத வெம்கூற்றை மாற்றி மலைமகளை வேறாக நில்லாது வேடமே காட்டினான். திருப்பி அந்த ஸ்தலத்துல வந்து உமையம்மை இடபாகம் கொண்டது வந்துட்டே இருக்கு. மாறாத வெண்கூற்றை மாற்றி, அதாவது டைம் இஸ் ஒன் எலிமெண்ட் விச் நோ ஜீவா கேன் கிராஸ் ஓவர் பை ஹிஸ் ஆர் ஹர் எஃபர்ட்ஸ். அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறதே வந்து காலம்ங்கிற அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டது தான். இந்த பர்டிகுலர் காலத்துல தோன்றது, இந்த பர்டிகுலர் காலத்துல அது இல்லாம ஆகிறது, மத்தியத்துல மாறிண்டே இருக்கு அதனுடைய தன்மை, வளர்றது தேயறது ஏதோ ஆறுது, அப்படியே இருந்து அப்படியே கழிச்சு இல்லாம ஆகிறது அப்படிங்கிற அந்த டைம் எலிமெண்ட்டுதான் மேனிஃபெஸ்டேஷனே பேஸ் ஆயிருக்கு. ஆனா ஈசன் வந்து காலத்தை கடந்த பரம்பொருள் தன்னை நாடி வந்த பக்தனுக்காக வந்து அந்த டைம் எலிமெண்ட்டே கடந்து மார்க்கண்டேயர் வந்து எட்டர்னலா எப்பயுமே ஜீவிச்சிருக்கும்படியா வந்து அனுகிரகம் பண்ணினார். தன்கிட்ட அன்பு பூண்ட அடியானுக்காக மாறாத வெண்கூற்றை மாற்றி அப்படி அந்த காலத்தோட போக்க வந்து ஜெயிச்சு அதோட கோர்ஸை மாத்தி பண்றதுங்கிறது அவருக்கு தான் பாசிபிள். அப்படிப்பட்ட ஈசன் மலைமகளை வேறாக நில்லாத வேடமே காட்டினான். உமையம்மைன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த சக்திய வந்து தன்னிலேருந்து வேறுபட்ட ஒரு சக்தி அல்ல அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவேனே
அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தை பூண்டு தானேதான் அதுவும் அப்படிங்கிறத காட்டும் வகையா நின்றார். ஆறாத தீயாடி எட்டர்னலா அந்த ஞான ஒளி வடிவமா அப்படி ஸ்புரணமா இருந்துட்டே இருக்காரு. அவரோட அந்த ஸ்புரண நடனத்துக்கு அந்த டான்ஸ் தீந்து போச்சு நின்னு போச்சுங்கிற காலகட்டமே கிடையாது. அதுதான் எவர் பிரசன்ட். ஆறாத தீயாடி என்ன வார்த்தை இல்ல அந்த அம்சம் சொல்றது. ஆறாத தீயாடி ஆமாத்தூர் அம்மானை கூறாத நாவெல்லாம் கூறாத நாக்களே. அப்படி இந்த பரம்பொருளா இருக்கிற ஆமாத்தூர் ஈசனை ஸ்துதி பண்ணாத வாக்கெல்லாம் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வாக்கு. அப்படி பேசப்பட்ட வாக்குனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தாளால் அரக்கன் தோள் சாய்த்த தலைமகன் நாளா திரை என்றே நம்பன் தன் நாமத்தால் ஆளானார் சென்று ஏத்து ஆமாத்தூர் அம்மான். தன்னுடைய திருப்பாதத்தினால இந்த ராவணனுடைய தோள்களை கைலை மலைக்கு கீழே வச்சு நசுக்கி சாய்த்த அந்த தலைமகன். எல்லாருக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய அந்த ஈசன் தன் நாளா திரை என்றே நம்பன் தன் நாமத்தால் அந்த அந்த ஈசன் தான் தன்னை ஆளுகைக்கு உடையவர், தன்னை கரை சேர்க்க வல்லவர் அப்படின்னு தனக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவரா அந்த ஆமாத்தூர் ஈசனை எடுத்துட்டு அவருடைய நாமங்களை சொல்லி அவரை ஸ்துதி பண்ணி அவருக்கு தொண்டு பூண்டு அவருக்கு ஆளாகலைனாக்க சென்று ஏத்தும் ஆமாத்தூர் ஆளானார் சென்று ஏத்தும் ஆமாத்தூர் அம்மானை கேளாத்துவீங்க. ஓகே. அவருக்கு தொண்டு பூண்டு அவருக்கு ஆளாகி அவரை நித்தம் போய் ஸ்துதி பண்றா ஆமாத்தூர் ஈசன சில அடியார்கள். அப்படிப்பட்ட ஸ்துதிகளை கேளாத செவிகள். அது ஈசன்பால் உண்மையான அன்பு பூண்டு அவரையே தனக்கு ஆசிரியமா கொண்டு அவர் போய் வழிபாடு பண்ணக்கூடிய அடியார்களுடைய சொற்களை கேளாத செவிகள் இருக்கே, அதெல்லாம் கேளா செவிகள். அதெல்லாம் செவிடு காதுன்னு நம்ம மட்டும் ஷூட் பண்ணி ஓவர் ஷூட் பண்ணி போயிட்டே இருக்கோமே. அண்ணாமலையானே 3 பாடல் இருக்கு. சரி, தொடர்ந்து பார்ப்போம். அது கேட்காத செவிகள்லாம் கேளா செவிகளே. 3 பாடல் இருக்கு. ஏற்கனவே 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.